எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான். உன் கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கலன்னா இந்த நாள் நான் மகளா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்னம்மா இவரு? என்ன மிஸ்டர் நாராயணன், நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆமா சார், எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. அக்கா, மாமா எங்க போனாரு? என்ன கேட்டா நானும் உங்களோட தானே உட்காந்துருக்கேன். தப்பா நினைக்காதீங்க, மெட்ராஸ் அவருக்கு நல்ல பழக்கம் தானே, வழி தெரியாம திண்டாட போறாரோன்னு கேக்குறேன். அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. புயல் காத்து நுழையிற மாதிரி இண்டு இடுக்குல கூட ஒரு நுழைஞ்சு வந்துருவாரு. வந்துட்டாரே. அறிவு இருக்கா கழுத? சரியான அட்ரஸ் கொடுக்க வேண்டாம். அட்ரஸ் தெரியாம நான் இதே இடத்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். இல்லைங்க. என்ன இல்லைங்க? பழி வாங்குறியா நீ? இங்க பாரு, பழி வாங்குறதெல்லாம் நீ வீட்டோட வச்சுக்கோ. இப்படி கூட்டு கும்பல்ல வச்சு என்ன மூக்கர் தூட்டின்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டான். சும்மா இருங்க மாமா, நான் இவ்வளவு டீசென்ட் நாள் உங்களுக்கே தெரியுமில்ல. பாருங்க, பெட்ரோல் தீர்ந்து போற அளவுக்கு கேன பைய மாதிரி இந்த வீட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்திருக்கேன். சரி, சத்தம் போடாம சும்மா இருங்க மாப்பிள. அட்ரஸ் தெரியாம எவ்வளவு அலைஞ்சீங்க. சரி, நீங்க கேக்குறீங்க. யாராவது கொஞ்சம் சேர் போடுங்க ப்ளீஸ். பரவாயில்ல, இங்க உட்காரு. இல்லைங்க மாமா, நான் அப்படியெல்லாம் அடுத்து கொஞ்சம் இருக்க ஆசைப்படுறேன். இல்ல உட்காருங்க. உட்காருங்க. நல்லா இருக்கு தாயி, நல்லா இருக்கு. வணக்கம். நான் தானுங்க சீதாவுடைய ஹஸ்பண்ட். ஏஜிஎஸ் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனுங்க. 4 டிஜிட்ல சம்பளம் வாங்குறேனுங்க. மாப்பிள்ளை இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையா? ரொம்ப சந்தோஷங்க. சார் யாரு? தாய் மாமன் போல ஏதாவது உறவு? இல்லைங்க, அபி வேலை பார்க்குற கம்பெனில. ஓ, கிளார்க்கா இருக்கீங்களா? இல்லைங்க, நான் தான் அந்த கம்பெனியோட பாஸ். சாரி சார், சாரி. இட்ஸ் ஒன்றும் இல்லைங்க, அந்த கிறுக்கு பையன் சொல்லி விட்டதில் தெருவா சுத்தினால மண்டை கிறங்கி போச்சுங்க. பின்ன என்ன சார், இது தெருவா? பெருமுடா ட்ரையாங்கிள் மாதிரி எங்க போனாலும் ஒரே இடத்துல கூட நிறுத்துது. அப்படியா? யார்கிட்டயாவது விவரமா கேட்க வேண்டியதானே? வாசல் வரைக்கும் வந்துட்டு நேரா போயிட்டீங்க. ஏய், பேசாரிக்காம வருவனா? வெளியே ஆபரகாம் லிங்கன் மாதிரி ஒரு மடப்பையன் நின்றுகிட்டு இருந்தான். பேசாரிச்ச கடைசியில் அவன் என்ன கிறுக்கு பையில ஆக்கி விட்டான். வச்சுக்கிறேன் அவனை, மாட்டுவான்ல. மாப்பிள, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களே. அப்புறம் நான் என்னங்க பேசணும்? நீங்க எதுவும் பேச வேண்டாம், ஏற்கனவே எல்லாம் பேசினதுதான். கல்யாண செலவை பாதி பாதியா பகிர்ந்துக்கலாம். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? கல்யாண செலவெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல பண்ற பழக்கம் எல்லாம் கிடையாது. எல்லாம் பொண்ணு வீட்டுல தான் செலவு பண்ணணும். ஆமாமா, நம்ம சைடுல இருந்து ஒரு பைசா கூட செலவு பண்ண கூடாது. உங்க வழக்கம் அப்படின்னா மாத்த வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? சரிங்க, நீங்க பார்த்து சொன்னா சரிதான். அப்ப தட்ட மாத்திக்கங்க. என்ன மிஸ்டர் நாராயணன்? மாப்பிள்ளை சைடுல தட்டு மாத்துறதுக்கு எங்க அப்பா இருக்காரு. உங்க சைடுல யார் இருக்கா? எங்க வீட்ல ஆம்பளை பிள்ளை என் தம்பி மனோகர் தான். அவனை மாத்த சொல்லாமா? யார் அந்த மனோகரா? வளர்த்தியான பையனா, தாடிக்கார பையனா? நான் தான் சார். ஓ, நீயே தம்பி? ஏமா, இது என்னது? பாய்ஸ் படத்துல வர ரவுடி பைய மாதிரியே இருக்கான். இவனை போய் தட்டு மாத்தலாம்னு சொல்ற? சார், அபி என் பொண்ணு மாதிரி. நான் வேணா அவங்க சார்பில் தட்ட மாத்திக்கலாமா? அது என்ன சார், நீங்க படிச்சவங்க மாதிரியா பேசுறீங்க? தட்டு மாத்துறதுனா அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ற காரியம். நீங்க என்ன அவங்களுக்கு உறவா? வெளியாளங்களா தட்டு மாத்த கூடாது. நீங்க சொல்றதும் சரிதான் மிஸ்டர் நாராயணன். இப்ப என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. அவர் என்ன சொல்றது, நானே சொல்றேன். ஏமா ஆனந்தி, உங்க சித்தியோட வீட்டுக்காரரு உங்க அப்பாவோட பிறந்தவர் தானே? ஆமா. அவர் எங்க? அவர் வந்து தட்ட மாத்த கூடாதா? அவர் ஏமா வரல? அது வந்து அவரு என்ன அவங்களுக்கு உங்களுக்கு சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆஹா, ஏதோ இருக்கு. என்னடா பாஸ்கர், இந்த வீட்ல ஒரே மர்மமா இருக்கு. ஆம்பளை இல்லாத வீடு,
இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் அந்த சித்தப்பா தான். சித்தி வந்திருக்காங்க, ஆனா சித்தப்பா வரல. ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க, அவர் முக்கியமான வேலையில மாட்டிட்டு இருக்காரு. இல்லனா அப்பவே வந்திருப்பாரு. என் புருஷன் ஏன் வரலன்னு எல்லாரும் கேட்டாங்க. இப்போ உங்க புருஷனை காணுமே, இதுக்கு என்ன சொல்றீங்க? வந்துட்டு வாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அதுக்கு என்னங்க, இருந்துடலாங்க. நான் உன்னை கேட்கணும், இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடானா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நாள் பூரா எங்களை காக்க வச்சீங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்திலயும் அதே கதை தான். ஏண்டா நீ என்ன பெரிய உலக அழகிய கட்டிக்க போற? நானும் பாத்துட்டு இருக்கேன். என்னமோ அந்த சேர்ல ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க. சொர்ணகிரி கட்டி போச்சா உனக்கு? என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு போற? பாஸ்கர், இவங்க செய்யறதெல்லாம் சீவி சிங்காரிச்சு மூக்க இருக்கிற வேலைடா. திருப்பதியில தரிசனத்துக்கு காத்திருக்கிற மாதிரி காத்துக்கிட வேண்டியதா இருக்கு. யாரோ ஒரு ஆளு தட்டை மாத்திரைங்கிறாரு. அந்த சித்தப்பாக்கு முக்கியமான வேலையா? அண்ணன் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை விட அப்படி என்ன வேலை இருக்கு? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்குது? 2 தடவை ஸ்வீட் தின்னாச்சு, 3 தடவை காஃபி குடிச்சாச்சு, ஒரு லெமன் ஜூஸ் வேற குடிச்சாச்சு. இதுக்கு மேலேயும் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருந்தா கரையா உடம்புல புத்து கட்டிடும். என்ன இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ஏய், பெரிய மனுஷனுக்கு உட்கார்ந்து இருக்கிற உனக்கு என்ன பேச்சு? பேசாம உட்கார். நீங்க சும்மா இருங்க, வாடா போலாம். அம்மா அப்பா வந்துட்டாருமா. சார் வந்துட்டாருங்களா? 10 நிமிஷம் இந்த ஒர்க்கை முடிச்சு நேரம் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். வணக்கம். ஐ எம் சாரி. வணக்கம். சாரி, கோச்சிக்காதீங்க. பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்தேன், அதான் லேட். நீ எதுவும் பேசி முடிச்சிடலையே. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் 30 சேஞ்சஸ் தானுங்க. ஓகே, பண்ணிடலாமே. வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க, வந்து உட்காருங்க. நீங்க இல்லாம இந்த வீட்ல எதுவும் நடக்காது போல இருக்குதுங்க. ஓ, நீங்க கீழே உட்காந்துட்டீங்களா? அப்புறம் என்னங்க மாமா, பார்த்து உட்காருங்க. வாங்க. ஐயர், வாங்க வாங்க. அபி அழைச்சிட்டு வாங்கம்மா. சுப்ரதிஷ்டிதமஸ்து. விவாக சுபமுகூர்த்த நிச்சயதார்த்த பத்திரிகை நிகழும் சுபானுவருஷம் தை மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில். ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. அளவேலு முங்கா சமேத வெங்கடேஸ்வர சுவாமி அனுக்கிரகத்தால் ராஜசேகரன் புதல்வி சௌபாகியவதி அபிநயாவிற்கும் திரு நாராயணன் அவர்கள் குமாரன் பாஸ்கரனுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஆஜுஷேவேந்திரஜ பிரதிதிஷ்டதி. தட்ட மாத்திங்கோ. தனம் தானியம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. யோ வைதாஹம் பிரம்மணா வேதாம் அமிர்தேனாம் பிரதாம் புரிம் தஸ்மை பிரம்ம ச பிரம்மா ச ஆஜுக்கீர்த்திம் பிரஜாம் ததோஹம். சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. ரோஜனோ ரோஜமானः சோபனः சோபமானः கல்யாணः. சித்தப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருப்பாமா? ஏண்டி, இது என்ன தர்ம சொத்தா? 5 மணி ஜெயில தூக்கி அவ கழுத்துல போட்டேன். உன்னை எப்படியே விட்டா சொத்து முழுக்க அவ பேர்ல எழுதி வச்சிருவேன். முதல்ல விட்டு கிளம்பு. நீங்க இந்த மாதிரி லேட்டா வந்து டென்ஷன் படுத்துனதுக்காக இந்த செயின் இது ஒரு சாம்பிள். இதுவே நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டையே அவளுக்கு நான் எழுதி கொடுத்துருப்பேன்.
இனிமேலாவது ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. இத பாருங்க, உங்களுக்கு அவசரம்னா நீங்க கிளம்புங்க. நான் இவங்களுக்கெல்லாம் இருந்து சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா வரேன். நீங்க போங்க. சரி, அப்ப நான் புறப்பட்டுங்களா? என்ன கிளம்பிட்டீங்க? ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. ஒரு பிசினஸ்னா பரவாயில்ல, 2-3 பிசினஸ் இருக்குல்ல. ப்ளீஸ் கேரி ஆன். வரேங்க. ஏண்டி, உன் மனசுல என்ன வள்ளல் நினைப்பா? 10 பேர் சுத்தி இருந்தா போதும், மகாராணிக்கு தலையில கிரீடம் ஏறிடுமே. ஐயோ, 5 பவுண்டி தூக்கி அவ கழுத்துல போட்டியே. பவுன் விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? நான் ஒன்றும் வள்ளல் இல்லை, சாதாரண பொம்பளை தான். மற்றவங்க என்ன வசதியா நினைக்கணும்னு ஒன்றும் நான் கொடுக்கல. வேற எதுக்குடி? வேற எதுக்கு கொடுத்த? அவ உங்க அண்ணன் பொண்ணு. ஓஹோ, அது நீ எனக்கு சொல்றியாக்கும். ஏண்டி, நீ என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணாலும் அங்க நான் ஒருத்தன் இருந்தே இல்ல. உன் புருஷன் தானே, என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல. நீ என்னமோ அந்த காலத்து மகாராணிங்க தோழிங்க கழுத்துல முத்துமாலை கழட்டி போற மாதிரி 5 பவுன் நகையை அவ கழுத்துல தூக்கி போட்டியடி. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கே 4 அறை அரைஞ்சிருப்பேன். ஆனா பண்ணல. ஏன்? நான் ஒரு ஜென்டில்மேன். அந்த இடத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால என்ன? இப்ப நாம தனியா தானே இருக்கோம். அடிங்க. ஏங்க இப்படி எல்லாத்தையும் ஒரே கோணத்துல பாக்குறீங்க? அதுல நீங்க 5 பொண்ணை மட்டும்தான் பாக்குறீங்க. உங்க அண்ணன் பெத்த பொண்ணுங்க 3 ஆதரவே இல்லாம தனியா நிக்கிறாங்க. சொல்லிக்கிற மாதிரி உறவுன்னு நாம மட்டும்தான் இருக்கோம். நீங்க தானே தகப்ப சாணத்துல இருந்து எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணணும். என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் பண்ண வேண்டி, அவன் பாட்டுக்கு பொறுப்பெல்லாம் பெத்து போட்டு ஓடுவான். அதுங்க நான் கட்டிட்டு ஆடணுமா? உங்க அண்ணன் மேல இருக்கிற கோபத்தை அந்த பிள்ளைங்க மேலேயே காமிக்கிறீங்க. இந்த மரத்தடை பஞ்சாயத்து வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. நீ சொல்றபடியே வச்சுக்க. அவங்க ஏன் அண்ணன் பொண்ணுக்கு தர உனக்கு என்னடி வந்துச்சு? நீ 3வது மனுஷி தானே. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு ஆட்டம் போடுற உனக்கு நல்லதில்ல. நீங்க பண்ணல. ஊர்ல எல்லாரும் அண்ணன் பொண்ணுங்களை அனாதை மாதிரி நடத்துறான்னு உங்களை தான் கேவலமா பேசுறாங்க. அதனாலதான் நீங்க பண்ண வேண்டியது உங்க ஸ்தானத்துல இருந்து நான் பண்ணினேன். ஓஹோ, அப்பா வீட்டு சொத்து அம்மா அள்ளி தானம் பண்றாங்க. ஆமா, என் அப்பா வீட்டு சொத்து தான். என் அப்பா எனக்குன்னு போட்ட நகையை தான் நான் அபிக்கு போட்டேன். நீங்க வாங்கி கொடுத்தது ஒண்ணும் இல்ல. நானும் இந்த வீட்டுக்கு வரும்போது சொத்து பத்தோட தான் வந்தேன். அத மறந்துடாதீங்க. அப்படியே உங்க பழைய வாழ்க்கையையும் மறந்துடாதீங்க. அப்பா, என்னம்மா? என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு? என்னம்மா இது? அது ஒண்ணு இல்லடா, நானும் அம்மாவும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீ போய் தூங்குமா? எப்படிப்பா தூங்குறது? ஏசி வேற ஒர்க் பண்ணல. நீங்க 2 பேரும் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. ஏண்டி, ஏசி ஒர்க் பண்ணலாமே? கம்பெனிக்கு ஃபோன் பண்ணியா? சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணேன். நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னான். என்னது? நாளைக்கு வரேன்னு சொன்னானா? இன்னைக்கே வர வேண்டியதானே? நீ ஒரு அறிவு கட்டவ. ஒழுங்கா சொன்னையோ இல்லையோ? சரிடா செல்லம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபேன் போட்டு தூங்குமா. நாளைக்கு அப்பா ஏசி சரி பண்ணி கொடுத்துறேன். ஓகே, உள்ள போய் தூங்குமா. போட செல்லம். சரிப்பா. ஒரு நிமிஷங்க. ஏங்க உங்க பொண்ணுன்னா ஒரு மாதிரியும் உங்க அண்ணன் பொண்ணுன்னா ஒரு மாதிரியும் பாக்குறீங்க? மா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னடி, என்ன விஷயம் சொல்லு. நடந்துட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. என்னடி சொல்ற? இந்த கல்யாண விஷயத்துல நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு தோணுது. எதை வச்சு இப்படி பேசுற? நிச்சயதார்த்தத்துல அவங்க நடந்துக்கிட்ட விதத்தை பாத்தியா? ரொம்ப மோசம். சரியான 3rd rate ஆளுங்களா இருக்காங்க. படபடன்னு வார்த்தைகளை கொட்டிடாத ஆனந்தி. கொட்டாம பின்ன என்ன பண்ண சொல்ற நீ? அவங்க நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப கேவலமா இருக்கு. மனுஷங்கன்னா நல்லது கெட்டது கலந்துதான் இருப்பாங்க. நீ இப்படி பேசுற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? அக்காவோட பாஸ் வரும்போது அக்கா ஓடி போய் வரவேற்றால,
அப்ப மாப்பிள்ளையோட முகத்தை நீ கவனிச்சியா? நான் பார்த்தேன். கடுகடுன்னு இருந்தாரு. அந்த ஆள் முகத்துல அப்படி ஒரு எரிச்சலான எக்ஸ்பிரஷன். என்னால் தாங்கவே முடியல. இத பாரு ஆனந்தி, அபியோட பாஸ் வரும்போது அவ பாதி அலங்காரத்துல ஓடி வந்துட்டா. அது அவருக்கு வித்தியாசமா பட்டிருக்கும். அதனால கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்திருப்பாரு. அதை வச்சுட்டு நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. சரி, அதை விடு. அந்த சீதா, அவ ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மாதிரி பேசுறான்னு தெரியுமா? அவளோட ஒவ்வொரு அசைவிலுமே நம்ம வீட்டுல ஏதாவது குத்தம் குறை தெரியுமான்னு நோட் பண்ற மாதிரியே இருக்கு. அவளுக்கு நம்ம அப்பா பத்தி ஏகப்பட்ட சந்தேகம். இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த குடும்பத்து ஆளுங்களும் சரியில்லை, அந்த குடும்பமும் சரியில்லை. அபிய ஒரு தப்பான இடத்துல தள்ளி விட போறோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உருப்பிட்ட மாதிரிதான். இத்தனை நாள் உங்க அக்காக்காரி அது இதுன்னு சொல்லி நாளை கடத்தினா, 1000 கண்டிஷன் போட்டா. இப்பதான் ஒருத்தன் எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டி வந்து சேர்ந்திருக்கான். அத கெடுக்கணும்னே மகராசி நீ வந்து சேர்ந்தியாப்போ. அம்மா, மகளுக்கு காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு கடமை உணர்ச்சி உள்ள தாய்னு பேர் வாங்குறதுக்கு நீ ஆசைப்படுற. ஆனா அதுக்காக அவசரப்பட்டு நம்ம அபி வாழ்க்கையை கெடுத்துட கூடாது. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுறியே. என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேனா? ஏன்டி எல்லாத்தையும் கோணலாவே பாக்குறேன்? நான் ஒன்னும் கோணலா பாக்கல. நீ தான் அங்க எல்லாரும் கரை சேர்க்கணும்ன்ற அவசரத்துல கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் பண்ற. ஆனந்தி, என்னடி பேசுற? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. பாய் மூடு. முதல்ல அம்மா கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சு பேசு. உன் மேல இருக்கிற அக்கறைனால தானே இப்படி பேசுனேன். என் மேல எல்லாருக்கும் தான் அக்கறை இருக்கு. அப்ப அம்மாக்கு இருக்காதா? இத்தனை நாள் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமா, கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் வீணா போயிட கூடாதுங்கிற ஆத்திரத்துல தான் இப்படி பேசுறேன். இது பாரு, அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரமும் இல்ல, அம்மா கிட்ட பேசுற முறையும் இது இல்ல. போ, போய் பாடு. போ. பாத்தி அடி அபி, நான் என்னமோ உன்னை கிணத்துல தள்ளிவிட துடிக்கிற மாதிரி இல்ல பேசுற. அம்மா, அவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே. மனசுல தோன்றதை மறைக்க தெரியாது. நீ பெருசா எடுத்துக்காதம்மா. ஆனந்தி பேசிட்டு போனது கேட்ட இல்ல. எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு அபி. நீ ஏமா கவலைப்படுற? அபி, இந்த சம்பந்தம் சரியா வருமா? அம்மா, நான் தானே அங்க போய் வாழ போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா? உலகத்துல எந்த மாமியார் நாத்தனார் அனுசரணையா இருக்க போறாங்க? நாம அனுசரிச்சு நடக்க வேண்டியதுதான். அந்த சீதாதா குணம் கெட்டவளா தெரியறா. மத்தவங்கள பத்தி என்னம்மா? அவர் நல்ல மனுஷனா தானே இருக்காரு. மத்தவங்க மனசை புரிஞ்சு அதை மதிக்கிறவரா இருக்காரு. இதுல ஒண்ணும் உனக்கு மனசுல சங்கடம் இல்லையே? இல்லம்மா, ஒன்னும் இல்ல. நான் நம்பிக்கையோட தான் இருக்கேன். பிரச்சனை எதுவும் வராது. அப்படி வந்துச்சுன்னா அதை நான் சமாளிச்சுக்குவேன். நீ கவலைப்படாதம்மா. போ, போய் பாடு.